இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் கிடையாது. இன்னைக்கு என்னத்த பெருசா வெயிட் பண்ணணும்? நீங்க ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒருத்தரை போட்டிருக்கிறீங்க, இங்க மாநில பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு உங்களுக்கு கிரவுண்ட் நிலைமை தெரிய போறது கிடையாது. இன்னொரு 4 பேரை நீங்க உங்க ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொடுக்க போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஓகே பண்ண போறீங்க. இன்றைக்கு இந்தியா முழுசும் கஞ்சா பரவிடுச்சு. கேரளா எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கஞ்சா எக்கச்சக்க புழக்கம் இருக்கு. இது தமிழகத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம், தமிழகத்தில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். இதோட மேஜர் ப்ராப்ளமா பஞ்சாப்லயும் கேரளாலையும் மகாராஷ்டிராலையும் இருக்கு. எப்படி கஞ்சா இந்தியா முழுசும் பரவுச்சு? இது ஒரு தமிழக பினாமினன் கிடையாது. அதற்கு யார் காரணங்கிறத நம்ம வட்டமிட்டு பார்த்தாதான் இதை கட்டுப்படுத்த முடியும். அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி, பிஜேபியோட அமைப்பை பார்த்தோம்னா கோவை வடக்கு அவங்க தரமாட்டாங்க. அதை மீறி கொடுத்து விட்டார்கள் என்றால் பிஜேபி அடிபணிந்து போய்விட்டதுங்கிறதா அர்த்தம். அதனால அந்த விஷயத்தை அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது குறிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுப்பா? வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி கீழ் லெவல்ல தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? யோசிச்சு கொஞ்சம் மூளை வேணும், தனக்கு வேணும், தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த கேஸ் விசாரணைக்கு நாளைக்கு வரும். நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் சாட்சியமா வந்து நின்று பதில் சொல்லணும். நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, வாங்க அம்மா உங்களை பொறுப்பு விசாரணையில குண்டக்க கேள்வி கேட்பான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. தேர்தல் நேரம் முன்னாடிலாம் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் தங்களோட வளர்ச்சி திட்டங்களையும் தங்களோட கொள்கைகளை முன்னிறுத்தியும் பேசித்தான் வாக்கு சேகரிப்பாங்க. ஆனா இப்ப வர எலெக்ஷன் பிரச்சாரங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சண்டை நிறைந்ததாகவும் ஒரு சந்தைக்கடை மாதிரியும் ஆகிப்போச்சு. கொள்கைகள் கிட்டத்தட்ட எந்த கட்சியுமே, எனக்கு என்ன பார்த்தோம்னா எந்த கட்சியுமே கொள்கைகளை பேசுவதில்லை. நாங்க என்ன செஞ்சோங்கிறது ஆளுங்கட்சி பேசுது. எல்லாருமே பெருசா வாக்குறுதிகள் தர்றாங்களே தவிர தங்களுடைய கொள்கைகள் என்ன, எந்த அடிப்படை கொள்கைகளுக்காக தங்க கட்சி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு சேர்க்கிறதே இல்லைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. கொள்கைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. அதுல இருந்து தான் எல்லாருமே பிரிஞ்சு இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்துருச்சு. இன்றைக்கு திமுக மேடைகள் கூட கொள்கை முழக்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் எதிரிகளை குற்றம் சாட்டுவது ஒரு பக்கம், நாம் இதற்காக தொடங்கப்பட்டோம், நம்முடைய கொள்கை என்னங்கிறத இன்றைக்கு எந்த அரசியல் கட்சிகளுமே தன்னுடைய மேடைகளில் தெளிவாக பேசுவதில்லைங்கிறது தான் ஒரு மிக நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, நம்ம அரசியல் கலவரங்களுக்குள்ள போவோம். கூட்டணிகளா பார்ப்போம். திமுக கூட்டணியில அதன் தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு ஈரோட்ல பிரச்சாரத்தை தொடங்கி தன்னுடைய வேட்பாளர்கள் அறிமுகமெல்லாம் பண்ணி வச்சு தன் கட்சிகளோட சாதனைகளை பேசுறார். அதை குறித்து என்னென்ன திட்டங்கள்லாம் அவங்க வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு வரிசையா சொல்றாரு. சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, இந்த நாள் முழுசும் பேசினால் அதுவும் 10 அவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த சாதனைகள் எல்லாம் மக்கள் பட்டியலிட வேண்டுமா? நிச்சயமாக பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா வளர்ச்சி பாதையில் ஒரு மாநிலம், யாராக இருந்தாலும் வளர்ச்சி பாதையில் ஒரு மாநிலத்தை அழைத்து செல்கிறார்கள் தான் நம்ம மெயினா பார்க்கணும். அது சரி என்றால் அது அதிமுக தன்னுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி பேச வேண்டும், அதை மக்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஸ்டாலின் சொல்லும் போது சில முக்கியமான கேள்விகளை ரைஸ் பண்றாரு. அந்த கேள்விகளை இதுவரைக்கும் திமுக ரைஸ் பண்ணலங்கிறத நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா திமுக வந்து அதிமுகவும் தனிநபர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடமானம் வச்சுட்டாருங்கிறது வந்து ஒரு கொள்கை பிரச்சாரம் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபர் மேல உள்ள பிரச்சாரம். அப்ப இந்த ஒரு கொள்கை பிரச்சாரம் ஒன்று ஸ்டாலின் முன்னால வைக்கிறாரு. அதாவது சிஏஏ, அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது அதை ஆதரித்து இவர்கள் வாக்களித்தார்கள். யாரு? ஏடிஎம்கேவும் பிஎம்கே மேலே சொல்றாரு. அப்ப சிறுபான்மையிற்கு இவர்கள் மேல ஒரு நல்லெண்ணம் எப்படி இருக்கும், அல்லது இவர்களுக்கு சிறுபான்மை மேல என்ன நல்லெண்ணம் இருக்குங்கிறத அதை தெளிவா காட்டுது. அதனால இவர்களை நம்பாதீர்கள், இவர்கள் எல்லா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அதை அவர் ராஜ்யசபால இவங்க ஆதரிச்சதுனாலதான் அந்த பில்லே பாஸ் ஆச்சு. இப்போ அந்த பில்ல பாஸ் ஆக்குறதுக்கு காரணம் அதிமுகங்கிற மாதிரி அவங்க கொண்டு போய் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த ரிப்பீலான 3 விவசாய சட்டங்களையும் அதிமுக பாராளுமன்றத்தில் ஆதரித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சு, அதனால இவர்கள் விவசாயிகள் இன்னைக்கு பேசுறவரு அன்னைக்கு ஏன் விவசாயிகளுக்கு எதிரான அந்த மசோதாக்களை ஆதரித்து ஒரு வாக்களித்தார், எல்லாரும் எதிர்த்து வாக்களிச்சாங்க, இவர் ஆதரிச்சு வாக்களிச்சாரு, இவரின் விவசாயிகள் நீங்கள் நம்பாதீங்கன்னு ஒரு கொள்கை குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்ப இந்த மாதிரி கொள்கை குற்றச்சாட்டுகள் வைக்கிறது தான் இன்றைக்குமே அரசியல். இப்படிதான் நீங்க நல்ல மாதிரியா கொண்டு போகணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பட்ட தன்மைகள் மேலேயோ இல்லை ஒரு லீடர் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் மேலேயோ நம்ம பேசி அதை பெருசாக கொண்டு போக வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க உங்க சாதனைகளையும் சொல்றீங்க, உங்களோட கொள்கைகளையும் சொல்றீங்க. எப்படி தங்களுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து உங்க எதிர்கட்சி விலகி போயிட்டாங்கிறது சொல்ல வேண்டியது, உங்களுக்கு மக்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நினைக்கிறேன். அதை இப்போ ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. அப்போ தாங்கள் வந்தால் இதெல்லாம் நாங்க விட மாட்டோம், எல்லாரோட நலனும் பாதுகாக்கப்படும் அப்படி ஸ்டாலின் சொல்றாரு. இது ஸ்டாலின் முன் வச்ச அந்த ஒரு பிரச்சாரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்று காலை
உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில அவர் தன்னுடைய நாமினேஷன் பேப்பரை ஃபைல் பண்ணிட்டார், அதாவது வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டார். அப்ப திமுகவோட ஜெகர்நாட் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரா வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க, கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தன் பங்கிற்குள்ள எல்லா வேலைகளையும் திமுக செஞ்சிருச்சு. அப்ப இன்றைக்கு மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் இவர் இந்த சின்னத்தில் மதிமுகவோட கேண்டிடேட் நம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார், வெற்றி வேட்பாளர், இவருக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுறதுன்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே வர்றாரு. ஒருத்தர் ஈரோடு கிழக்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, இன்னும் ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்க தலைவர் நீங்க ஆதரிங்களே, ஏன்னா இன்ன வரைக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அதான் காங்கிரஸோட சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. கேட்டா அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, ராகுல் காந்தி கேரளால பிரச்சாரத்துல இருக்காரு, ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் அதனால பிடிக்க முடியல, அப்ப கேண்டிடேட்டை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்றாங்க. இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் கிடையாது. இன்னைக்கு என்னத்த பெருசா வெயிட் பண்ணணும், நீங்க ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒருத்தரை போட்டிருக்கிறீங்க, இங்க மாநில பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு உங்களுக்கு கிரவுண்ட் நிலைமை தெரிய போறது கிடையாது. இன்னொரு 4 பேரை நீங்க உங்க ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஓகே பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? அப்ப இன்னைக்கு 2ஆம் தேதி இது வரைக்கும் நீங்க வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறது உங்க கூட்டணி கட்சிகளுக்குமே கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும், என்னடா இது அப்படின்னு எரிச்சலாகத்தான் இருக்கும். தயவு செய்து சீக்கிரமா இன்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுதான் அப்பதான் எலெக்ஷன் வந்து முழுமையாக பிரச்சாரத்துக்குள்ள குதிச்சு போய் பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்க, உங்க பேர் தெரியாத கேண்டிடேட்டுக்கு வந்து சிஎம் வந்து வாக்கு சேகரிச்சுட்டு போறாரு. அது அவ்வளவு நல்ல ஒரு ஆப்டிக்ஸை பிரசன்ட் பண்ணாது. அப்படி நீங்க அதிமுக ஜம்ப் பண்ணீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியார் ஒரு சூழ்நிலைக்கிறார், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்திலேயே கஞ்சாவனை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது, எனக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்த முடிய சாத்தியக்கூறு உண்டா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு இந்தியா முழுசும் கஞ்சா பரவிருச்சு. கேரளா எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கஞ்சா எக்கச்சக்க புழக்கம் இருக்கு. இது தமிழகத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம், தமிழகத்தில் ஒரு மேஜர் ப்ராப்ளம், இதோட மேஜர் ப்ராப்ளமா பஞ்சாப்லயும் கேரளாலையும் மகாராஷ்டிராலையும் இருக்கு. எப்படி கஞ்சா இந்தியா முழுசும் பரவுச்சு? இது ஒரு தமிழக பினாமினம் கிடையாது. அதற்கு யார் காரணங்கிறத நம்ம வட்டமிட்டு பார்த்தாதான் இதை கட்டுப்படுத்த முடியும். இருந்தாலும் அவர் சொல்றாரு, ஒரு நல்ல வாக்குறுதி தான், அவரால் நிறைவேற்ற முடியுமாங்கிறது அது காலம் தான். அவர் ஜெயிச்சு வந்தால் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். அப்ப தன்னோட விவசாயி ஃப்ரெண்ட்லி, நான் ஒரு விவசாயிங்கிறத என்றைக்குமே முன்னிறுத்தி தான் அவர் பேசுறாரு. அப்போ ஸ்டாலின் கேட்ட அந்த கேள்வி கரெக்ட் தான். 3 சட்டங்களையும் நீங்க ஏன் ஆதரிச்சு, விவசாய எதிர்ப்பு சட்டங்களையும் நீங்க ஏன் ஆதரிச்சு ஓட்டளிச்சிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியார் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப அங்க நம்ம மெயினா போனோம், அதிமுக கூட்டணிக்குள்ள போனோம்னா பிஜேபியில இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா டக்குன்னு அவங்க வந்து ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, மத்திய கமிட்டி முடிவெடுத்தது அங்க ஒரு லிஸ்ட். ஒரு பெரிய ப்ராப்ளம் பிஜேபியில இருக்காது, குறிப்பாக அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இருக்காது. இந்த தடவை இப்ப வரைக்கும் பிஜேபியில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. என்ன காரணம்னா, அண்ணாமலை எழுப்பி இருக்கிற அந்த போர்க்கொடி தான். அதாவது நீங்க ஒரு விஷயத்த பிஜேபியில என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க கட்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கேண்டிடேட்ஸ் மாத்துறது ரொம்ப நடக்காத ஒரு காரியம். இவர் அண்ணாமலை தனக்கு கோவை வடக்கு தெற்கு தொகுதி வேணுன்றார், இவங்க மொடக்குறிச்சி எடுத்துக்கங்க, அவங்க ஒன்னா மொடக்குறிச்சியில தர்றோம்னு சொல்றாங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெனரலா மாத்த மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னால் ஒழிய, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆர்எஸ்எஸ் சொன்னால் ஒழிய அவங்க மாற்ற மாட்டாங்க. ஏன்னா மத்திய கமாண்டு தான் மத்திய கமாண்டு தான் உயர்ந்தது, மாநிலங்கள் வந்து பெருசு கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. அப்ப பிஜேபியில மத்திய கமாண்ட் சொன்னதுதான் விஷயம். கீழே இருக்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் சென்ட்ரல் கமாண்ட் டெல்லியில் இருக்கவங்க சொல்லி ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தான் ஃபைனல். அதுக்கு மேல இங்க இருக்கவங்களுக்கு பேசுவதற்கு வாய் கிடையாதுங்கிற நிதர்சனமான உண்மை. அப்போ இங்க அண்ணாமலை பிரதமர் வரும்போது அவரை பார்க்கலங்கும் போது பிரதமர் கண்டிப்பா கடுப்பாயிருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு. அதனால அண்ணாமலைக்கு அவர் விருப்பப்பட்ட சீட்டெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுல பிரதமர் போயிருக்கலாம். அப்படி பிரதமர் மோடி ஒரு சென்ட்ரல் கமாண்ட்ல இருந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருன்னா நிச்சயமாக பிஜேபி அதை மாத்தாது. இப்போ இவர் அண்ணாமலை தனக்கு கோவை வடக்கு வேணும் அப்படி வேணும்னு கேட்டாருன்னா அதை கொடுக்கக்கூடிய உரிமை இங்க இருக்க யாருக்குமே கிடையாது. அது மோடி தான் அவங்களுக்கு எடுத்து இனிமேல் கொடுக்கணும். ஜென்ரலா அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க முடக்குறிச்சி தர்றோம்னு சொன்னாங்கன்னா அதே பேச்சுக்கு அப்புறம் இப்ப கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இவர் வேண்டாம் என்று சொன்னால் இப்படி ஒரு போர்க்கொடி உயர்த்துவதை பிஜேபி விரும்புமான்னா விரும்பாது. அது எந்த அளவுக்கு அவங்க ஆதரிப்பார்கள் என்றைக்குமே ஒரு கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி, பிஜேபியோட அமைப்பை பார்த்தோம்னா கோவை வடக்கு அவங்க தரமாட்டாங்க. அதை மீறி கொடுத்து விட்டார்கள் என்றால் பிஜேபி அடிபணிந்து போய்விட்டதுங்கிறதா அர்த்தம். அதனால அந்த விஷயத்த அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது குறிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப இது இந்த கூட்டணியில் உள்ள ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூன்றாவதா நம்ம இப்ப மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாவேக்கான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல தன்னோட வேட்புமனு தாக்கலுக்காக போற இடத்துல ஒரு சின்ன பிரச்சாரமும் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவர் போற இடங்கள்ல தான் பிரச்சாரம் பண்ணுவார்.
இந்த பிரச்சாரம்னு வார்த்தை வரும்போது எனக்கு சில விஷயங்கள் வருது. அவர் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, நான் ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு பெற்றவன், எனக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லைன்னு தன் உயிர் பயத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்குமே ஒரு விஷயத்த நம்ம சொல்லமா புரிஞ்சுக்கணும். அவர் ரோட் ஷோ போகும்போது கூட்டமா வர்றாங்க. ரோட் ஷோ எப்போதுமே அந்த ரிட்டர்ன் பண்ற சிட்டிக்குள்ளெல்லாம் பெரம்பூர்ல பீக் அவர் ரிட்டர்ன் பண்ற அந்த டைம்ல ஒரு ரோட்டை போட்டு மறிச்சு அப்ப ஆட்கள் ஒரு பக்கமா நெருக்கும் போது நெருக்கதான் செய்வாங்க. 10 பேர் என்னத்தை காமிக்கணும் நினைக்கிற குறுகலான ரோட்ல போய் ஒரு 3000 பேர் 30,000 பேர் மாதிரி காமிக்கணும், தன்னால எவ்வளவு டிராபிக் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் ரோட் ஷோ எல்லாம் பண்றாரு. இப்ப நீங்களே அந்த ரோட் ஷோ பண்ணிட்டு அப்ப எல்லாரும் நெருக்குறாங்க அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமாகும்? இன்னொரு நான் கேள்வி கேட்க, எல்லாரும் பாசத்தோட இத்தனை பேர் பார்க்க வர்றாங்க பாருங்கன்னா அப்ப உங்களுக்கு யாரால் ஆபத்து? உங்க உயிருக்கு யாரால் ஆபத்துங்க? ஒருத்தவங்க சுற்ற போறாங்களா உங்க உள்ள வந்து? உங்களால மத்தவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க, நம்ம ஒத்துக்கலாம். எனக்கு ஆபத்து நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஆபத்துங்க நீங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது ஒரு கட்சி நிர்வாகம் எவ்வளவு இவங்க வந்து எல்லா தற்கூரியும் திட்டம் போது வந்து நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இவங்க செய்யற விஷயங்கள் நிச்சயமாக அது மாதிரிதான் இருக்கு. ஆதவர்ஜுனா பாருங்க, மேடை உட்காந்து நான் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், 190 கோடி ரூபாய்க்கு நீ அசெட் எழுதி காமிச்சிருக்க, நீ என்னையா கஷ்டப்பட்ட? நீ அன்னைக்கு கஷ்டப்பட்டிருப்ப, இன்னைக்கு நீ எப்படி உன் வாழ்வில் வளம் வந்தது அப்படிங்கிறது தெரியும். ஏதோ இன்னைக்கும் நான் உட்காந்து சத்துணோ சோறு திங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கிடையாது. நீங்க வசதி வாய்ப்போட வந்துட்டீங்க, அந்த மேடையில உட்காந்து எவ்வளவுதான் அடிப்பீங்க நான் பொறுத்துட்டு இருப்போம், நாங்க திருப்பி அடிச்சா தாங்க மாட்டோம். சினிமா டைலாக் பேசுறீங்களா? உங்க தலைவர் தான் சினிமால இருக்காரு, அவர் பேசினா ஒரு 4 பேர் கை தட்டா, நீங்க பேசினா கை தட்ட மாட்டாங்க. இப்போ அதுல இன்னொரு பிரச்சனை, இவர் பேசும்போது யாரோ 2 பேர் பாட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாங்க போலீஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே நாங்க சிசிடிவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போ அடிப்பட்ட உடனே நீங்க போய் சிசிடிவி எடுத்தாங்கிறது ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 விதமா பேசுறாங்க. ஒன்று இவங்களே ஆள் அரேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க, இன்னொன்னு போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 2 பேருக்குள்ள கைகலப்புல அவங்க வீசின பாட்டிலிங் வந்து விழுந்துருச்சுங்க மாதிரி சொல்றாங்க. எது உண்மையோ விசாரணையில் தெரிய வரும். இதுல பாருங்க, இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவங்க தற்கூரியும் திட்டம் போது நான் குறை சொன்னேன். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன், உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு லெட்டர் எழுதுறாங்க தாவேகா தரப்புல. அதாவது நம்ம சிறு வயதே நம்ம பள்ளிகளுக்கு செல்வோம், பள்ளிக்கு போகும்போது நமக்கு லெட்டர் ரைட்டிங் ஒன்று வைப்பாங்க, படிச்சிருப்பீங்க. தமிழ்லையும் கடிதம் எழுதுன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். இந்த லெட்டர் ரைட்டிங்ல நீங்க முதல்ல லீவ் லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? டு த ஹெட் மாஸ்டர், டு த பிரின்சிபல் எழுதுவீங்க. ஒரு பேர் போட்டா எழுதுவீங்க மாட்டீங்க இல்லையா? அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க லெட்டர் எழுதுவீங்க. அல்லது டு த கிளாஸ் டீச்சர் ஒரு பேர் போட்டா எழுதுவீங்க, மிஸ்டர் சோ போட மாட்டீங்க. இப்படிதான் லெட்டர் ரைட்டிங் நமக்கு எழுத சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கட்சியில உள்ள சிடிஆர் நிர்மல் குமார் பெரியாள் படிச்சவர் மெத்தமேதுன்றாங்க, ஐஆர்எஸ் ஆபீசர்ன்றாங்க அந்த அருண்குமாரா அருண்ராஜா அவரை. இப்ப இவங்க என்ன எப்படி லெட்டர் எழுதுறாங்க? விஜய்க்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி யாருக்கு எழுதுறாங்க? அமித் பல்லா ஒரு பேரை போட்டு ஹோம் செக்ரட்டரின்னு போடுறாங்க. அந்த 2 வருஷத்துக்கு மேலே ஹோம் செக்ரட்டரியா இருந்து மணிப்பூர் கவர்னரா போயிட்டாரு. இப்ப யார் இருக்கான்னு தெரியாத ஒரு குற்றம். ஒரு லெட்டர் எழுதும் போது எப்படி எழுதணும்? டு த ஹோம் செக்ரட்டரி தான், டெசிக்னேஷனுக்கு தான் நீங்க அதை அட்ரஸ் பண்ணணும். நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா டு த ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் போடணும். மிஸ்டர் நரேந்திரதாஸ் போட்டு போடலாம். இன்னைக்கு அவராச்சும் 5 வருஷம் இருப்பாரு. எந்த போஸ்ட்டுக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டு டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், அவர் பேரை போடக்கூடாது. அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க லெட்டர் அட்ரஸ் பண்ணணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். இது கூட தெரியாம ஒரு கட்சியை வச்சு ஒருத்தர் நடத்தி ஒரு பேரை போட்டு அட்ரஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பப்ளிக்ல கேவலப்படுறாங்க. நீங்க புரிஞ்சுக்காங்க, ஒன்றுமே எதுவுமே தெரியாத, அடிமட்டமே இல்லாத தெரியாத தலைவருக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டாங்க, யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப வேட்புமனு தாக்கல் போது உதயநிதி ஸ்டாலின் ஃபில் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்குன்னு அவங்க ஒரு அணி வச்சிருப்பாங்க, வழக்கறிஞர்களே ஒரு 10 பேர் வச்சிருப்பாங்க, அவங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபெக்டா வேட்புமனு எப்படி தாக்குதுன்னு அவனுக்கு தெரியணும். ஐஏஎஸ் ஆபீஸ் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள செய்யணும். அந்தந்த வேலையில செய்யற மேற்பார்வை பார்க்கறது அரசியல்வாதி. ஆனா எதையுமே செய்யக்கூடிய நபர்கள் கட்சியில இல்லைன்னா அந்த கட்சி எப்படி நடக்குங்கிறது விஜயோட கட்சி ஒரு உங்களுக்கு உதாரணம். அப்புறம் தாவேக்கால எல்லார்ட்டும் ஒரு குற்றச்சாட்டு, யாரை கேட்டா நாங்க 200 ரூபாய்க்கு வந்து கூப்பிட்டு வந்து நிக்கல, நாங்க தானா வந்து நிக்கிறோம் அப்படின்றாங்க. அது உண்மைதானே. ஒரு பெரிய கூட்டம் அங்க வந்து நிக்கிற கூட்டத்தில் ஒரு சிறிய பங்கு கூட்டமாச்சு. 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் கொடுத்து பாக்குற கூட்டம் தானே. அதாவது எல்லாரும் என்ன பண்ணா, அட்லீஸ்ட் அவங்க காசு சம்பாதிச்சாச்சு கூட்டத்தில் வந்து நிக்க நினைப்பான். இது தான் சொந்த காசெல்லாம் செலவழிச்சு படத்தை போய் பேன்னு பார்த்த கூட்டம் தானே. அது உண்மைதான். அது நீங்க சொல்றது உண்மையா இருக்கும். அவன் 200 ரூபாய் கூட்டம் வந்தானே இல்லையோ, ஆனாலும் மற்ற கூட்டங்களையும் ஒரிஜினல் கட்சிக்காரன் இருக்கத்தான் செய்யறான். கட்சிக்காரன் தவிர மற்றவன்ட காசு வாங்கிட்டு வரும். உங்க கூட்டங்களையும் இங்க இந்த மாதிரி 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்ற மற்றவங்க சொல்லுவாங்களே அந்த கூட்டம் இருக்கத்தான் செய்றீங்க. மற்றவங்களாம் சினிமா நடிகரை வேடிக்கை பார்க்க பான்னு வருவாங்க. தியேட்டர்ல பார்த்தோமே, திரையில பார்த்தோமே விஜய் எப்படி இருக்கான்னு பார்க்க வருவாங்க. அதனால அந்த கூட்டங்களை வச்சு நாங்கள்லாம் வந்த கூட்டம் எல்லாம் பாசத்தால் வந்த கூட்டம்னு சொல்லாதீங்க. வாய்வாக்கம் வந்த கூட்டம் நிறைய இருக்குமே என்னைக்குமே. அதாவது என்னைக்குமே அந்த காலத்துல அரசியல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
கலைஞர் ஒரு மிக அருமையான பேச்சாளர். எம்ஜிஆர் வந்து இவரோடலாம் நல்லா பேசுவார், அருமையா பேசுவார். பட் கலைஞரை பார்க்கும்போது பெரிய பேச்சாளர் கிடையாது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டத்துல, எம்ஜிஆரை பார்க்க வருவாங்க, கலைஞரை கேட்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. எம்ஜிஆரை பார்க்க கூட்டத்துக்கு வருவாங்க, கலைஞரை கேட்க கூட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய வந்து பார்க்க வேண்டாம், இது சினிமால இருக்காருன்னு பார்க்க வருவான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் தனக்கு இருக்குங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிறார், நிச்சயமா கிடையாது. அந்த மாசை நீங்க அந்த காலத்துல இருந்தவங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால இன்றைக்கு பாருங்க, இவர் போய் நின்று பொன்ராஜ் வந்து எங்களோட விமன்ஸ் விங்கை பத்தி கேவலமா பேசிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு நேற்று சீமான் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாரு. எனக்கு ஒரு கொள்கைகள் பிடிக்காது, சில விஷயங்கள் பிடிக்காதுன்னா விளக்கங்கள் சில ரொம்ப அருமையா கொடுப்பார். அப்போ அவர் சொல்றாரு, ஏன் பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து பாருங்க, எனக்கு என் புருஷனோட வந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ அக்காவா இருக்கா தங்கச்சியா நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம கலாச்சாரம் இப்படி சீரழிதுங்கும் போது நிறைய பேர் ஆதங்கத்தோட வந்த வார்த்தைகள் தான் அது. நீங்க மட்டும் என் குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, சிவகார்த்திகை குடும்பத்தெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, அதுக்குள்ள நான் வழக்கா போட்டுட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் நீங்க என்ன சொல்றது, நீங்க என்றைக்குமே அதை யாரும் கண்டிச்சது இல்லையா, இப்ப மட்டும் ஏன் திடீர்னு வந்து நிக்கிறீங்க, இது ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்குங்க மாதிரி சீமான் கரெக்டா பதில் சொல்லிட்டு போறாரு. அப்போ நிதர்சனமான உண்மை அதுதான். இன்னொரு இந்த கட்சி நான் ஏன் உங்களுக்கு தற்கூரின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். தற்கூரி திட்டம் போது நான் அந்த வார்த்தை உபயோகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. உடனே போய் விஜய் போய் தாம் பேர்ல இப்பதான் நியூஸ் கொஞ்சம் முன்னால தான் கலெக்ட் பண்ணதுல விஜய் கம்ப்ளைண்ட் விஜய்னு போட்டு கொடுத்துருக்காருன்றாங்க. சரி, விஜய்னு கம்ப்ளைண்ட் போடுறது என்னையா இருக்கு? எந்த கட்சியிலேயாச்சும் அந்த கட்சி தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு பாத்துருக்கீங்க? ஒண்ணு வழக்கறிஞர் அணிகள் இருந்து யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, ஜென்ரலா அப்படித்தான் இருக்கும். டாப் ஆட்கள் கூட கொடுக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சு, கட்சியோட செக்ரட்டரியோ அதுல உள்ள வெங்கியரோ ட்ரெஷரோ கூட கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுப்பா? வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி கீழ் லெவல்ல தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? யோசிச்சு கொஞ்சம் மூளை வேணும், தனக்கு வேணும், தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த கேஸ் விசாரணைக்கு நாளைக்கு வரும். நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் சாட்சியமா வந்து நின்று பதில் சொல்லணும். நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, வாங்க அம்மா உங்களை குறுக்கு விசாரணையில குண்டக்க கேள்வி கேட்பான். இவருக்கு தான் 2 நிமிஷம் நிக்கவே முடியலையே. அப்ப எல்லாத்தையும் பெக்கன்னு உளருவாங்கன்னு சொல்லிதான் எந்த அரசியல் தலைவர்களும் தாம் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இது கூட அவருக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, இது கூட இவருக்கும் தெரியல. இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து நாட்டுல என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தான் நாம நினைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றைக்கு தமிழக அரசியல் இவங்களோட நடவடிக்கை இருக்கு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சீமான் வழக்கம் போல தன்னுடைய பிரச்சாரத்துல தொடங்கி அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஸோ இதுதான் இன்றைய ஒரு அரசியல் நிலவரம். மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ஒன்றுதான். நாம வந்து ஒரு தேர்தலில் ஒரு தலைவராக இருக்காரு, இவர் லோக்கல் எம்எல்ஏ நமக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கும். ஒருத்தர் ஒரு தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்கலாம், இன்னொருத்தர் குறைய நல்லா செய்யாமல் போயிருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தாமரைக்கணியர் முன்னாள் எம்எல்ஏ தாமரைக்கணியர் இறந்து போயிட்டார். இப்போ இல்லை, அவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லா வீட்லயும் போய் நின்று அவங்களோட உட்காந்து சீட்டுவாரு, அவங்களோட உட்காந்து எல்லாம் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது சுயேட்சையா கூட அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அது தொகுதி மக்கள்கிட்ட அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. இப்படி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பொதுவாக நீங்க எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? சிஎம் யார் வருவாருங்கிறத பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ அதுக்குதான் நீங்க நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறத நான் இன்றைக்குமே சொல்லுவேன். உங்க எம்எல்ஏ ஒருவேளை நல்லவராக இருக்கலாம், ஆனால் தவறான கட்சியில் இருந்தால் நீங்க எதை ஓட்டு போட வேணும்னா கட்சி நீங்க எதுக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் ஓட்டு போட வேண்டும். ஏன்னா எம்எல்ஏ நல்லவராக இருப்பது மட்டும் ஒரு இது கிடையாது. அந்த கட்சி இருந்தா தான் மொத்தமா உங்களுக்கு செயல்படும். ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு நல்லவராக இருக்காரு, ஆனா எதுவுமே செய்யாத ஒரு கட்சி மேல வந்துச்சுன்னா அப்ப அந்த கட்சியை வச்சு இந்த எம்எல்ஏ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது இப்ப நடக்கிற சட்டமன்ற தேர்தல், யார் சிஎமாக வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, எந்த கட்சியோட கொள்கையை உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் நீங்க வாக்களிங்க. மற்றவங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறத தவிர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் சில சமயம் இருக்கும். ஒரு கன்விக்டட் கிரிமினலை கொண்டு ஒரு பெரிய மோசமான ஒரு ரவுடி பேரை கொண்டு நிப்பாட்டி தான் நீங்க யோசிக்கலாம். மற்றபடி பொதுவாக சிஎம் கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலோட ஒரு அடிப்படை பாங்காக இருக்கும் என்றைக்குமே. அதை நம்ம மாற்ற வேண்டாங்கிறது என்னோட கருத்து. மீண்டும் சந்திப்போம்.